வெல்கம் டு மை சேனல் சிறுவினா. இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்று ராமன் கூற காரணம் என்ன? கங்கையை கடந்து காட்டிற்கு ராமன் செல்ல இருக்கின்றான். அந்த பிரிவை தாங்காத குகன் ராமன் காட்டிற்கு சென்று துன்பம் அடைவான் என கருதி வருந்தினான். குகனின் வருத்தம் அறிந்த ராமன் குகனிடம், துன்பம் இருந்தாலே இன்பம் வரும், துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக வரும். இப்போது பிரிகிறோம் என்று எண்ணி வருந்தாதே. இதுவரை நாங்கள் 4 பேர்தான் உடன் பிறந்தவர்களாக இருந்தோம். உன்னையும் சேர்த்து 5 ஆகின்றோம். நம் உறவு நீடிக்கும். ராமனும் சுக்ரீவனும் இருந்த காட்சியை கம்பர் எங்கனம் வர்ணிக்கின்றார். பகைவர்களை அழித்து அறங்களை காக்கும் நபர்கள் போல இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். குறையான வலிமையும் இருள் போன்ற குணமுடைய பகைவர்களை அழித்து அறத்தினை காக்க ஒன்றாக இருந்தனர். ஆசையை அறவே அழித்த ராமனும் வானர தலைவனான சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கும் சந்திரனையும் சூரியனையும் போன்று இருந்தார்கள். ராமன் சுக்ரீவனிடம் கொண்ட உறவின் உறுதியை கம்பர் எவ்வாறு எடுத்துரைக்கின்றார்? ராமன் சுக்ரீவனிடம் மிக ஆழமான பாசம் கொண்டிருந்தான். சுக்ரீவனை பார்த்து, இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றான். விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் எனக்கும் பகைவர் ஆவர். தீயவராக இருந்தாலும் உன் நண்பர்கள் என் நண்பர்கள் ஆவர். உன் உறவினர் எல்லோரும் என் உறவினர். அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் எல்லாரும் இனி உன் சுற்றத்தினர் ஆவர். நீ என் இனிய உயிர் நண்பன் என்று ராமன் சுக்ரீவனிடம் கூறியதாக கம்பர் எடுத்துரைக்கின்றார். குன்று சூழ்வான் மகனிடம் 6 ஆனோம். இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம். இப்பாடல் வரி கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தில் வீடனின் அடைக்கல படலத்தில் உள்ளது. பொருள். நாங்கள் உடன் பிறந்தோர் 4 இருந்தோம். எங்களுடன் குகன் சேர்ந்து 5 பேராக இருந்தோம். அதன் பிறகு கதிரவனின் மகனான சுக்ரீவன் இணைந்து தற்போது 6 பேராக இருக்கின்றோம். விளக்கம். சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடனன் ராவணனிடம் கூறினான். வீடனின் பேச்சை கேட்காத ராவணன் வீடனனை கடிந்தான். எனவே வீடனன் இலங்கையை விட்டு வெளியேறி ராமனிடம் வந்து அடைக்கலம் வந்து தன்னையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ராமனிடம் வேண்டினான். அப்பொழுது ராமன் கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன், நாங்கள் இப்போது 6 இருக்கின்றோம், உன்னையும் சேர்த்து 7 ஆனோம் என்று கூறுமிடத்தில் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ளது.